என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. சார் 2023ஆம் ஆண்டு எஸ்ஐ ரெக்யூர்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு, சமூக நீதியை பின்பற்றப்படவில்லைன்னு ஒரு சிறப்பு அதிகாரியாக ஏடிஜிபி கல்பனா நாயக்கை வந்து உயர்நீதிமன்றமே நியமிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து ஒரு திட்டமிட்ட சதியா அல்லது ஆக்சிடென்ட்டா, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சமீபத்தில் ஒரு நேர்காணல் ஏடிஜிபி அவர்கள் ரொம்ப ஒரு காட்டமான விமர்சனம் வச்சிருக்காங்க. அது ஃபயர் ஆக்சிடென்ட் கிடையாது, என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க, ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்கா? இந்த லிஸ்ட்டில் வந்தவனுங்க கடைசி பெஞ்சில் சில பேர் இருப்பானுங்க. ஓகே, அவனுக்கு இந்த அறிவே இருக்காது, சம்பந்தமே இருக்காது. ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருக்காது, தியரி நாலேஜும் இருக்காது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது, தியரி நாலேஜ் இருக்காது, உடல் தகுதி கூட இருக்காது. மாப்பிள்ளை பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அவங்கலாம். அவன் மாப்பிள்ளை பெஞ்சில் அவன் எப்படி மாப்பிள்ளை பெஞ்சுக்கு உள்ளே வந்தான் அப்படிங்கிறதே அதிசயமாக இருக்கும். எப்படி சார், என்ன சார் பண்ணுவாங்க? அது வந்து யூஎஸ்ஆர்பியை போய் நான் கேட்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க அவர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டாரு, லிஸ்ட்டில் வந்துட்டாரு, அவர் உள்ளே வந்துட்டாரு. நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது எங்கள் வேலை. சரி, மெடிக்கலில் ஃபெயில் ஆகிக்கணுமே, மெடிக்கலில் ஃபெயில் ஆகாமல் எப்படி உள்ள வந்தார்? மெடிக்கல் எல்லாம் முடிச்சு தானுங்க யூஎஸ்ஆர்பி வருது. அங்கே தானே வந்து தீ வைக்கப்பட்டது. அந்த 41 பேர் என்ன சொன்னால், எங்கள் சாதி அடிப்படையில் நான் எலிஜிபிலிட்டி இருந்தும் எனக்கு வந்து ஃபில்லப் பண்ணலை அப்படின்னு உயர்நீதிமன்றத்துக்கு கதவை தட்டி டைரக்ஷன் வாங்கிட்டான். அப்போ டைரக்ஷன் வாங்கும்போது கல்பனா நாயக்கிட்ட வருது. கல்பனா நாயக்கிட்ட அந்த பழைய லிஸ்ட்டு அந்த பசங்க சொல்கிறதுலாம் உண்மைதானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க. கல்பனா நாயக்கு அப்படி இருந்தது உண்மைதான்னு சொல்லிடுறாங்க. கோர்ட்டில் சொல்லிடுறாங்களா? ஆமாம், நீதிமன்றத்தில் சொல்லிடுறாங்க. ஆமாம், இவங்க 47 பேர் 41 பேர் விட்டு போனது கல்பனா நாயக்கினுடைய கருத்துமே வந்து என்ன கொல்ல முயற்சி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. கல்பனா நாயக்கு டைரக்டாக வந்து என்னை கொல்ல, நான் மட்டும் வந்து அந்த அறைக்குள் முன்னாடியே போயிருந்தா நான் என் குழந்தைங்க கூட என்னை பார்த்துருக்க மாட்டாங்க. எப்போவுமே வந்து நமக்கு முன்னாடி வர்றவங்க எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவருக்கு எப்படி நீதி தேட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் வாழ்வியலில் குறிக்கோளாக வைத்து காலம் நடத்தினோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டில் தப்பாக போட்ட ஆட்கள்லாம் சேலத்துலேயும் கோயம்புத்தூர்லேயும் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டு அவன் 40 ஏக்கர் வாங்கி 60 ஏக்கர் வாங்கி செட்டில் ஆகுது. வர்றவங்ககிட்டலாம் வந்து 40,000 50,000 அப்படின்னு வந்து அவங்க வந்து ஏமாற்றி பிடுங்கி பணம் சேர்ப்பதற்காக சில பேர் காவல்துறையில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்போது நிறுத்தப் போகிறீர்கள்? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் காவல்துறை அதிகாரியும் தனது சிறந்த விசாரணைக்காக முதல்வரின் தங்கப்பதக்கம் விருது பெற்ற திருமிகு ராஜேந்திர ராஜா அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார். வணக்கம் திரு ராஜேந்திர ராஜா சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கா தாமரை? சார் நானும் நலமா இருக்கேன் சார். சார் 2023ஆம் ஆண்டு எஸ்ஐ ரெக்யூர்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு, சமூக நீதியை பின்பற்றப்படவில்லைன்னு உயர்நீதிமன்ற வழக்கு. அந்த வழக்கின் அடிப்படையில் அந்த வழக்குக்கு ஒரு சிறப்பு அதிகாரியாக ஏடிஜிபி கல்பனா நாயக்கை வந்து உயர்நீதிமன்றமே நியமிக்கிறாங்க. வழக்கு விசாரணையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் சமூக நீதி என்பது சரியாக பின்பற்றப்படவில்லைன்னு கோர்ட்லேயும் வந்து ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து ஒரு திட்டமிட்ட சதியா அல்லது ஆக்சிடென்ட்டா, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சமீபத்தில் ஒரு நேர்காணல் ஏடிஜிபி அவர்கள் ரொம்ப ஒரு காட்டமான விமர்சனம் வச்சிருக்காங்க. அது ஃபயர் ஆக்சிடென்ட் கிடையாது, என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க, ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு. இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்கா? இந்த வழக்கை பற்றி எங்களுக்காக முழுமையாக சொல்லுங்கள் சார். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு இந்த அன்பான வணக்கங்கள். திரு கல்பனா நாயக் IPS அவர்களுடைய அறை தீப்பற்றி எரிந்தது சம்பந்தமாக, குறிப்பாக ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2024 யூஎஸ்ஆர்பி யூனிஃபார்ம்டு ரெக்ரூட்மெண்ட் சர்வீஸ் போர்டு அவருடைய சேர்மன் ஆஃபீஸ் வந்து பழைய கமிஷனர் ஆஃபீஸ் எக்மோரில் இருக்குது. அந்த அறை மட்டும் தீப்பிடித்து எரிந்து விட்டது. அந்த அறை தீப்பிடித்து இருந்தது சம்மந்தமாக அது தற்காலிகமாக ஏற்பட்ட ஒரு விபத்து அல்லது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அது சம்மந்தமாக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு வந்து அவங்க ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, கல்பனாயக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. உலகம் வந்து அவ்வளோதான். ஏன்னா ஒரு ஏடிஜிபி லெவலில் டிஜிபிக்கு எழுதின கடிதம் வந்து அது ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நமக்கு வந்து என்ன காரணத்துக்காக இந்த கடிதம் எழுதணுமோ அதுக்கு சரியான நீதி கிடைக்கும் அப்படின்னு நீண்ட நெடுங்காலம் பொறுத்திருந்து பார்த்தது.
அதற்கு அவருக்கு சரியான பதில் கிடைக்காதனால இன்றைக்கி வந்து இந்த செய்தி வந்து பூதாகரமாக மாறி இருக்கிறது. இது சம்மந்தமாக இவங்க வந்து உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க, டைரக்டர் ஜெனரல் போலீஸ் எழுதியிருக்காங்க, கமிஷனருக்கு எழுதியிருக்காங்க, ஏடிஜிபி லாண்ட் ஆர்டருக்கு எழுதியிருக்காங்க. இவ்வளோ பேருக்கும் இந்த கடிதத்துடைய நகல்களை சமர்ப்பித்திருக்கிறாங்க. இந்த 4 ஏஜென்சியுமே ஐஜிக்கு மேலே காவல்துறை தலைவர் அப்படிங்கிறது வந்து காவல்துறையில் டாப் மோஸ்ட் போஸ்ட்னா முன்னாடியெல்லாம் எஃப்பி அருள் பண்ணுவாங்க, ஐஜி அருள் அவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம், அப்படி சொன்னாங்க. இவர் பெரிய ஐஜி அருள் மாதிரி பேசுகிறாரு. இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அப்படிங்கிறது தான் காவல்துறை தலைவர். ஓகே. அதன் பிறகு காவல்துறையுடைய பரிணாம வளர்ச்சியின் காரணமாக வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்னு ஒருத்தரை போட்டு பல்வேறு துறைகளுக்கு வந்து காவல்துறை தலைவர் தேவைப்படுது. இப்போ வீட்டு வசதி வாரியத்துக்கு ஒரு காவல்துறை தேவைப்படுது, ஃபயர் சர்வீஸ்க்கு ஒரு காவல்துறை தலைவர் தேவைப்படுது, இப்படி கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு ஒன்று தேவைப்படுது. அதுக்கெல்லாம் வந்து குறைந்த தகுதி நிலையில் இருக்கிற அதிகாரிகள் இருக்கும்போது நிர்வாகம் சரியாக நடைபெறவில்லைங்கிறதுக்காக ஐஜிகளே வந்து ஒரு 10 பேரை போட வேண்டியதாக போச்சு, 14 ஐஜிகளை போட வேண்டியதாக போச்சு. அப்போ 14 ஐஜிகள் நிர்வகிக்கிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு ஆட்கள் தேவைப்படுன்னு போட்டது தான் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு. டைரக்டர் ஒருத்தராக இருந்து இந்த 14 ஐஜி மெயின்டைன் பண்ண முடியுங்களா, அவங்க அடிஷனல் ஏடிஜிபி அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. இப்போ ஏடிஜிபி வந்து மோரார்லெஸ் ஈக்குவல் டு டிஜிபி. அப்போ கிட்டத்தட்ட ஈக்குவல் ரேங்கில் இருக்கிற ஒரு அதிகாரிகளுக்கு தான் அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. ஓகே. அப்போ நம்ம லெவலில் ஒரு கடிதம் எழுதுகிற பொழுது அதுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அந்த நியாயம் கிடைக்கலங்கிற போது தான் இப்போ அவங்க வந்து பஸ்ட் ஆகி அவங்க வந்து ஒரு ஆங்கில பத்திரிக்கை பேட்டி கொடுக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஆங்கில பத்திரிக்கைக்கு பேர் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. அப்படின்னா பல்வேறு நிகழ்வுகளில் பார்த்திங்கன்னா இப்போ சில பெண் அதிகாரிகள் வந்து தனக்கு பல்வேறு தொந்தரவுகள் கொடுத்ததா சில அதிகாரிகள் மேலே கூட புகார்கள் இருக்குது. கடந்த காலங்களில் நாமளே பார்த்துருக்கீங்க. அது வந்து ஐஜி லெவல் அதிகாரிகள் மேலே வந்து 2 புகார்கள் இருக்குது. அது விசாரணை இருக்கிறப்போ அது வேறு மாதிரி, அது பாலியல் புகார். பாலியல் என்ன சார் நடந்திருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர், காவல்துறையில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் தான் பில்லர்ஸ் ஆஃப் த நேஷன்னு சொல்லுவாங்க. காவல்துறையுடைய தூண்களே வந்து சப் இன்ஸ்பெக்டர் தான். சப் இன்ஸ்பெக்டரை ஒருத்தர் சப் இன்ஸ்பெக்டர் 2 ஸ்டார் வச்சுட்டாருன்னா காவலர்களாக சேர்றாங்க பார்த்தீங்களா, போலீஸ்காரங்களாக சேர்றாங்களே போலீஸில் 26 வருஷம் ட்ரை பண்ணுவான். 10 வருஷம் கிரேட் 2 கான்ஸ்டபிளாக இருப்பான், 10 வருஷம் கிரேட் 1 கான்ஸ்டபிள், 10 வருஷம் ஹெட் கான்ஸ்டபிள், கிட்டத்தட்ட 30 வயது மட்டும் அதுக்கப்புறம் தான் அவர் கூப்பிட்டு ஏஎஸ்ஐ அப்படி கொடுப்பாங்க. அப்புறம் 6 மாதம் ட்ரைனிங் போனால் அவனை எஸ்ஐன்னு அந்த 2 ஸ்டார் வச்சோடனே அந்த 30 வருஷ கனவு அவனுக்கு வந்து நினைவாகி விட்டதாகும். அந்த 30 வருடம் வந்து கடந்து போனால் தான் ஒரு கான்ஸ்டபிள் எஸ்ஐ ஆக முடியும். காவலராக ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் எஸ்ஐ ஆக முடியும். ஒரு சாதாரணமாக போலீஸ் துறையில் வந்து மிகப்பெரிய கனவு கண்டுகிட்டே இருப்பான், நான் ஒரு நாளைக்கு எஸ்ஐ ஆகிடுவேன் அப்படின்னே வந்து இந்த கான்ஸ்டபிள்லாம் வந்து சின்சியராக எதுக்கு டியூட்டி பார்க்குறான், அவன் அவார்டு வாங்குறான், சின்சியராக வந்து சல்யூட் அடிக்கிறான். அப்படின்னா அது காரணம் என்னென்னா நம்ம ஒரு நாளைக்கு வாழ்க்கையில் எஸ்ஐ ஆகிடணும். அவன் வந்து 30 வருஷம் செலவிடுறான். அப்படி 30 வருஷம் செலவிடுற இடத்துக்கு தான் அதே வந்து படித்து இப்போ அவங்களாம் வந்து எஸ்எல்சி லெவலில் ஸ்டாண்டர்ட்லேருந்து வர்றவங்க அப்படி கடந்து வர்றாங்க. பட்டதாரிகளாக நேரடியாகவே வந்து படித்து பரீட்சை எழுதி யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு யூஎஸ்ஆர்பி வழியாக வந்து டைரெக்டாக வந்து குரூப் 2 லெவலில் பரீட்சை எழுதிட்டு உடல் தகுதியும் வந்து பொது அறிவு தகுதியும் 2மே இருந்தால் தான் நேரடியாக அந்த பணி நியமனம் நடக்கும். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வர 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 ஃபில் பண்ணுறது. ஆனால் இந்த அரசியல் காரணங்களுக்காக உங்கள் மந்திரிகளுக்கு வேண்டியவங்க போடுறதா, இல்லை அந்த எந்த ஜாதிக்காரவங்களுக்கு போடுறது என்னங்க, இல்லை இந்தந்த ஆளுகளை மட்டும்தான் உள்ளே அனுப்புகிறதா, இல்லை நம்ம வந்து எப்போ நமக்கு ஃபேவரபுளாக ஒரு அதிகாரிகள்லாம் செட் பண்ணதுக்கப்புறமே வந்து அதை கால்ஃபர் பண்ணலாம். இப்படியே பார்க்குறதுனால தான் வந்து அது 700 போஸ்ட்டாக வருது. ஓகே. அது வந்து 100 வேக்கன்சி, வருஷத்துக்கு 100 பேர் ரிட்டையர்ட் ஆனால் 100 வேக்கன்சி வந்துடும். 100 வேக்கன்சிக்கு வந்து ஊனமாஞ்சேரியில் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் இருக்குது, 100 பேர்த்த எடுத்து 100 பேராக செலெக்ஷன் பண்ணி அனுப்பிட்டே இருக்கலாம். இது 600 700 மாறுறதுக்கே வந்து சொல்ல முடியாத பல காரணங்கள் இருந்தால் தான் 750 பேரை ஒன்றா எடுக்கும். அரசியல் அழுத்தம் இருக்கா? அதுக்கு அரசியல் வேகன்சியை ஃபில் பண்ணுவது அரசியல் அழுத்தம் இருக்கா இல்லையா? ஆமாம், வேகன்சி இல்லை சார். நீங்கள் வந்து காவல்துறை கல்லூரியில்
பணியாற்றிருக்கீங்க. ஒரு நான் காவல்துறை பயிற்சி கல்லூரியில் பணியாற்றிருக்கிறேன். நான் வந்து துணை முதல்வராக பணியாற்றி வைஸ் பிரின்சிபலா இருந்தீங்க. அதில் பார்க்குறேன் தாமரை, அதில் பார்க்குறேன் ஒரு செட்டில் வந்து கான்ஸ்டபிள் புறப்பட்டு வர்றான். சரி. அதில் வந்து அந்த கிரவுண்டில் நான் வந்து கிரவுண்ட்லேயும் போய் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். அவங்களெல்லாம் உட்கார வச்சு லா கிளாஸ் வந்து 150 பேர் 200 பேரை உட்கார வச்சு ஆவடி போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்லேயும் ஊனமாஞ்சேரியிலையும் போயிட்டு 250 பேரை கான்ஃபரன்ஸ் காலில் உட்கார வச்சு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்படி கிளாஸ் எடுக்கிற பொழுது நான் கவனித்ததில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்தவனுங்க கடைசி பெஞ்சில் சில பேர் இருப்பானுங்க. ஓகே. அவனுக்கு இந்த அறிவே இருக்காது, சம்பந்தமே இருக்காது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது, தியரி நாலேஜ் இருக்காது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது, தியரி நாலேஜ் இருக்காது, உடல் தகுதி கூட இருக்காது. மாப்பிள்ளை பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அவங்கலாம். அவன் மாப்பிள்ளை பெஞ்சில் அவன் எப்படி மாப்பிள்ளை பெஞ்சுக்கு உள்ளே வந்தான் அப்படிங்கிறதே அதிசயமாக இருக்கும். எப்படி சார், என்ன சார் பண்ணுவாங்க? அது வந்து யூஎஸ்ஆர்பியை போய் நான் கேட்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க அவர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டாரு, லிஸ்ட்டில் வந்துட்டாரு, அவர் உள்ளே வந்துட்டாரு. நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது எங்கள் வேலை. சரி, மெடிக்கலில் ஃபெயில் ஆகிக்கணுமே, மெடிக்கலில் ஃபெயில் ஆகாமல் எப்படி உள்ள வந்தார்? மெடிக்கல் எல்லாம் முடிச்சு தானுங்க யூஎஸ்ஆர்பி வருது. அங்கே தானே வந்து தீ வைக்கப்பட்டது. சரி, மெடிக்கல் எல்லாம் முடிச்சிருச்சுங்க. மெடிக்கல் டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து எத்தனை மார்க் வாங்கினாருங்கிறதெல்லாம் வந்து யூஎஸ்ஆர்பிக்கு தேவையில்லை. யூஎஸ்ஆர்பியில் வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும். இவர் வந்து கிரவுண்டுக்கு போகும்போது இத்தனை மார்க் எடுத்தார், இவர் வந்து மெடிக்கலுக்கு போகும்போது இவ்வளோ மார்க் எடுத்தார், இவர் வந்து ஃபிசிக்கலுக்கு போகும்போது இத்தனை மார்க் எடுத்தாருன்னு 3 பேப்பர் தானே அங்கே வருது. சரி, இந்த பேப்பர் ஒர்க் அவுட்டை வந்து ஃபைனலைசேஷன் பண்ணுறது தான் வந்து யூஎஸ்ஆர்பி அவங்களோட வேலை. அவங்க வேலை. இங்கே பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்கா, அழுத்தம் இருக்கா? யூஎஸ்ஆர்பிக்கு பொலிட்டிக்கலாக அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதை வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடியாக தான் செயல்பட வேண்டிய ஒரு நிறுவனம். சரி. ஆனால் அந்த நிறுவனத்தில் எப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொன்னான். இதுக்கு முன்னாடியும் வந்து நான் சொன்னேன் என்னுடைய அனுபவத்தில் பொது ஒரு பேஜ் தமிழ் எழுத முடியாதவனை நான் பார்த்துருக்கேன். ஒரு சிங்கிள் பேஜ் தமிழில் அவனால் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு எழுதுறான்னு சொன்னால் ஆகர மூதல எழுத்தெல்லாம் அப்படின்னு எழுதியிருக்கான். அவனெல்லாம் வந்து அப்புறம் எப்படி ஒரு சார்ஜ் ஷீட் போடுவார், அவர் எப்படி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுவார், அவர் எப்படி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார், கேஸ் புக் பண்ணுவார். அவர் கடைசி வரைக்கும் ஆர்டர்லியாகவே போயிடுவார். நீங்கள் செலெக்ஷனுக்கு உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் அவர் எங்கள் மாமா மந்திரியாக இருக்கார் சார், அவரை வச்சு நான் வந்து ஐஜி வீட்டில் ஆர்டர்லியாக போயிட்டு காய்கறியாக நறுக்கிட்டு இருப்பான். நிறைய பேர் ஆர்டர்லி வேண்டாம் வேண்டாம் சொல்லியிருப்பானோ. சில பேர் இந்த இந்த குறிப்பாக வந்து சில மாவட்டங்கள்லாம் நான் சொல்ல முடியும், அந்த மாவட்டத்துக்காரங்க கோச்சுக்கு வாங்குறதுக்காக சொல்ல, அவன்லாம் எஸ்எல்சி வந்து முடிச்சோன்னா டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்குவான். அவன் எல்லா ஐஜி வீட்லேயும் டிரைவராக இருக்கான். அவங்க புறாமே அந்த மாவட்டத்தை சார். நீதிமன்றம் தான் ஆர்டர்லி முறை கூடவே கூடாது, அதை ஒழிங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர்லாம் போட்டிருக்காங்களே சார். இது எத்தனை ஆர்டர் போட்டாலும் அதையெல்லாம் வந்து ஒழிக்கவே முடியாது, ஒழிக்க முடியவில்லை. அது மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவன் வந்து டிரைவராக போகிறேன்னு சொல்லிட்டு டிரைவராக போயிட்டு வீட்டு காய்கறி நறுக்கிட்டு இருப்பான். சரி. அவன் சார் நான் டிரைவராக போயிருக்கேன் சார், அவரோட டிரைவரு மீதி நேரத்தில் காய்கறி நறுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறான். அவனை வந்து நீங்கள் ஆர்டர்லி கணக்கில் எடுப்பீங்களா, டிரைவர் கணக்கில் எடுப்பீங்களா சார்? ஆனால் அவர் எஸ்ஐ ரேங்க், அவர் வந்து கான்ஸ்டபிள் ரேங்க் தான் சொல்கிறேன். கான்ஸ்டபிள் ரேங்க். ஈவன் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கிறவங்களே சில பேர் வந்து கடைசி வரைக்குமே யூனிஃபார்மே போடாமல் எஸ்பிசிஐடி சிபிசிஐடினே போய் ரிட்டர்ன் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அவங்களாம் வந்து ரெக்கமெண்டேஷனில் உள்ள வந்து அவங்களுக்கு தேவையான மந்திரிகளை பிடிச்சி அவன் மந்திரிக்கு பின்னாடியே வந்து துண்டு வாங்கி மடிச்சு வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த வேலையிலே இருந்து ரிட்டையர்ட் ஆனவனா இருக்கான், கோடீஸ்வரனாக மாறினவனா இருக்கான். மந்திரிகளுக்கு பின்னாடி நின்று துண்டு வாங்கி மடித்து வைக்கிறான் பாருங்க. அவன்லாம் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனான கதைகள்லாம் இங்கே இருக்குது. அவங்க வந்து செலெக்ஷன்லேயே உள்ளே வந்தது அப்படி தான். அதுக்கப்புறம் அவர் சர்வீஸில் இருக்கிற போதெல்லாம் ஏதோ ஒரு மந்திரி வீட்டிலே இருப்பார் என்னங்க. அதன் பிறகு வந்து அவர் எல்லாத்தையும் அப்படி சொல்லலை, சில பேர் அப்படி வந்து விடுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இதுலேயும் அரசியல் அழுத்தங்கள் இருக்குது. அரசியல் அழுத்தங்கள் அடிப்படையில் தான் வந்து இப்போ எப்படி 2023 ஒரு பேட்சில் 621 சப் இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாங்க. சரி. அதில் வந்து யார் 2 ஐஜி இருக்காங்க, அதுக்கு மேலே ஏடிஜிபி வந்து இந்த கல்பனா நாயக்கு எதுக்கு போடுறாங்க, 14/12/2023 அன்றைக்கு கல்பனா நாயக்கு அதில் போஸ்டிங் போடுறாங்க. அப்போ தான் வந்து இது நடக்குது. ஹைகோர்ட்டில் வந்து மாணவர்கள் போயிடுறான். மாணவர்கள் என்ன செய்கிறான், 2023 ரிட்டன் டெஸ்ட் எழுதுகிறான். அவனுக்கு மார்க் லிஸ்ட் வந்துடுது. அவன் மார்க் லிஸ்ட் வாங்கிறானுங்க. மார்க் லிஸ்ட் வாங்கினோடனே அதே ஊரில் இப்போ நான் வந்து பேக்வேர்டு கம்யூனிட்டி, நான் 68 மார்க் வாங்கியிருக்கேன், என்னுடைய பேர் வந்துடும்னு நான் வெயிட் பண்ணுறேன். எங்கள் ஊர்லேயே வந்து எங்கள் சொந்தக்காரன் பங்காளி அல்லது எங்களுக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் எங்கள் ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணுறவன் 62 மார்க் வாங்கியிருக்கான். அவன் வந்து அவனுக்கு ஆர்டர் வந்துடுச்சு. ஓகே. எனக்கு வரல. ஓ. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், நான் 68 வாங்கியிருக்கேன். ரிசர்வேஷனில் 68 எலிஜிபிள் தானே? எலிஜிபிள் தானே. இதே பேக்வேர்டு கம்யூனிட்டியில் நான் 68.
ஆனால் 68 விட்டுட்டு 62 மார்க் வாங்கினவன் வந்து நான் ட்ரைனிங் போகிறேன், எனக்கு ஆர்டர் வந்துச்சு. ஆஃபர் லெட்டர் அவனுக்கு போட்டாங்க, 62 மார்க் வாங்குறது போட்டாங்க. சரி, இதை பார்த்துட்டு அவன் என்ன செய்கிறான், நமக்கு பின்னாடி 6 ரேங்க் வந்து அவன் கம்மியாக வந்திருக்கிறவன்லாம் மேலே வந்திருக்கான். அப்போ எத்தனை பேர் வந்திருக்கான் அப்படின்னா 41 பேர் வந்திருக்கான். ஓகே, 41 பேர் இந்த மாதிரி உள்ளே விட்டதுனால என்னுடைய வந்து பணி இடம் போகுதுன்ட்டு இந்த 41 பேரும் அசம்பிள் ஆகிட்டான். சரி பாருங்க, இப்படின்னா எப்படி அசம்பிள் ஆனா. இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த மார்க் விட்டு போனோம்னா ஒருத்தனோட ஒரு தொடர்பு கொண்டு அவனெல்லாம் சேர்ந்து ஹைகோர்ட்டில் போய் ஒரு ரிட் ஃபைல் பண்ணுறான். ஓகே, அந்த ஹைகோர்ட் என்ன சொல்லுது, என்னடா இது, அதுக்கு ஒரு பெரிய ஃபோரம் இருக்குது, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கு வந்து ஏடிஜிபி வந்து அவங்க மெம்பர் செக்ரட்டரி, அவங்க வந்து ஏடிஜிபியாக அங்கே யூஎஸ்ஆர்பியோட சேர்மன் போட்டால் அவங்க மெம்பர் செக்ரட்டரி ஆஃப் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஓகே, அப்படி ஒரு தனித்தகுதி மிக்க ஒரு ஆள் அங்கே இருக்கும்போது, சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு வந்து ஃபைல் எடுத்துருவா, நான் கரெக்ஷன் பண்ணுறேன்லாம் சொன்னால் சரியாக வராதுன்னு உயர்நீதிமன்றம் ரொம்ப மனிதாபிமானத்தோடு என்ன செய்யுது, நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் போடுங்க, ஒரு எஸ்ஐடி மாதிரி ஒரு டீம் போடுங்க, ஒரு எஸ்ஐடி ஒரு தனி வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்கள், ஒரு தனிநபர் ஆணையம் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே ஃபார்ம் பண்ணுங்கள். இதே யூனிஃபார்ம் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு சீக்ரெட்டு மார்க்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி சீக்ரெட் உங்களுக்குள்ளே பண்ணி எந்தெந்த சமுதாயத்துக்கு, பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு எவ்வளவு, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு எவ்வளவு, மோஸ்ட் பேக்வேர்டுக்கு எவ்வளவு, ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு எவ்வளவு, சாதி அடிப்படையில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணல அப்படிங்கிறதா ரிசர்வேஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. இப்போ வர்ற அரசியல் கட்சிக்காரங்க எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க, சமூக நீதியை நான் தான் காப்பாற்றுறேன், சமூக நீதியை நான் தான் காப்பாற்றுறேன்னு எல்லோரும் வந்து தம்பட்டம் அடித்து மேடையில் போய் முழங்கி கொண்டிருக்கிறீர்களே உடன்பிறப்பை சகோதரர்களே, உங்களை பற்றி உயர்நீதிமன்றம் வந்து 41 பேர் உங்கள் சகோதரன் தானே, உங்களுக்கு ஓட்டு போட்டவன் தானே, தமிழ்நாட்டு குடிமக்கள் தானே கோர்ட்டுக்கு போனால். அந்த 41 பேர் என்ன சொன்னால், எங்கள் சாதி அடிப்படையில் எனக்கு எலிஜிபிளான, நான் எலிஜிபிலிட்டி இருந்தும் எனக்கு வந்து ஃபில்அப் பண்ணலை அப்படின்னு உயர்நீதிமன்றத்துக்கு கதவை தட்டி டைரக்ஷன் வாங்கிட்டான். அப்போ டைரக்ஷன் வாங்கும்போது கல்பனா நாயக்கிட்ட வருது, கல்பனா நாயக்கிட்ட அந்த பழைய லிஸ்ட்டு அந்த பசங்க சொல்கிறதுலாம் உண்மைதானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க. கல்பனா நாயக்கு அப்படி இருந்தது உண்மைதான்னு சொல்லிடுறாங்க. கோர்ட்டில் சொல்லிடுறாங்களா? ஆமாம், நீதிமன்றத்தில் சொல்லிடுறாங்க. ஆமாம், இவங்க 41 பேர் விட்டு போனது உயர்நீதிமன்றம் 2 கேட்குது. ஒன்று வந்து ஏற்கனவே போட்ட லிஸ்ட்டில் இவங்க பேர் விட்டு போனது உண்மைதானா, உண்மைன்னு சொல்லியாச்சு. ஆமாம், 41 பேர் வந்து பேக்வர்டு கம்யூனிட்டியில் 6 பேர், எம்பிசியில் 12 பேர், எஸ்சியில் ஒரு 10 பேர், எஸ்டியில் கொஞ்சம் பேர், இவனுக்கு 41 பேர் விட்டு போனது உண்மைதானா அப்படின்னு கேட்குது. அப்போ கல்பனா நாயக்கு வந்து வெதர் எஸ் ஆர் நோ சொல்லணுமா இல்லையா? எஸ். கல்பனா நாயக்கு வந்து சப்மிட்டட் எஸ். என்னங்க இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? அடுத்த கொஸ்டின் வந்து, நீங்கள் அப்படியானால் நீங்கள் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அடுத்த அப்படி லிஸ்ட்டு வெளியிடும் பொழுது நீங்கள் வந்து அந்த மாதிரி பில்ஃப்ரேஜ் ஆனவனெலாம் வெளியில் எடுத்துகிட்டு நேர்மையான எவனா தகுதி வாய்ந்தவனா அவனை போட்டு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, அந்த 41 பேரை வெளில அமைச்சிட்டு இந்த 41 பேர் உள்ள சேர்க்கன்னு சொல்றாங்க. தகுதி வாய்ந்த 41 பேரை உள்ள சேர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அந்த அசைன்மெண்ட் given by ஹைகோர்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, ஏன்னா ஹைகோர்ட் ஆஃப் தமிழ்நாடு gave the direction to கல்பனா நாயக் to behave gently, decently, genuinely. ஓகே, எனக்கு ஆக்ட் genuinely. she accepted it. உயர்நீதிமன்றத்துடைய பெர்வியூவில் நடக்கிறதுனால இதுக்கு நியாயமாக தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டுப்பாட்டில் அவங்க வர்றாங்க. இல்லாட்டா கண்டெம்ட் வந்துடும். மறுபடியும் இந்த 41 பேர் மறுபடியும் போய் நிற்பான். இது வந்து தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக கல்பனா நாயக் வந்து ஜென்யூனாக நடந்து கொள்வதற்காக, ஆமாம் அப்படி ஒன்று நடந்துருக்கிறது உண்மை தான், 41 பேரும் எலிஜிபிள் தான், நாங்கள் வந்து ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து இது வந்து அதுக்கப்புறம் அது 750 மாறுதா சொல்கிறாங்க. ஓகே, அதன் பிறகு வேக்கன்சியை போட்டு ஃபில் பண்ணும்போது அது 750 மாறுது, 621 750 மாறுது. அதுவே இது 2023 24 வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது புரியுதா உங்களுக்கு. 9/7/2024 வந்து கல்பனா நாயக்குடைய ரூம் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அக்கார்டிங் டு யூ, நீ உங்களுடைய கருத்துப்படி ஃபயர் ஆக்சிடெண்ட்டு இல்லை, அக்கார்டிங் டு மீ இல்லை, செய்திகளில் வந்ததை வச்சு நான் அவங்கள்ட்ட கேட்குறேன். அது தீ விபத்தா அல்லது ஷார்ட் சர்க்யூட் ஆகி தீ விபத்து ஆயிருக்கான்னு அவங்ககிட்ட கேட்குறேன். இல்லை, கல்பனா நாயக்கு இப்போ நம்ம எதையுமே வந்து கற்பனை பண்ண வேண்டாம், இது வந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக மட்டுமே இந்த இதை விட்டுருவோம். கல்பனா நாயக் என்ன சொல்கிறாங்க, நான் போய் அந்த அறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அது வந்து
நீங்கள் வந்து இந்த ரூம்குள்ளே போகாதீங்க, அங்கே புகை வந்துச்சு, அது அப்படியே வந்து ஃபயராக மாறிடுச்சு, அது எரிஞ்சு போச்சு அப்படின்னு அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது. அவங்க வந்து ஐஜியோட அறையில் போய் இருந்துட்டு மறுபடியும் வந்து ரூமை போய் திறந்து பார்க்குற பொழுது நான் ஆசையாய் வாங்கி வைத்திருந்த சேர், டேபிள், வைத்திருந்த தஸ்தாவேஜுகள், என்ன போட்டிருந்த கம்ப்யூட்டரு அத்தனையுமே வந்து எரிந்து நாசமாகி போட்டது. அப்போ இந்த யூஎஸ்ஆர்பியில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யூஎஸ்ஆர்பியில் யார் வந்து கம்யூனலாக வந்து லிஸ்ட் போடுறாங்களோ அந்த லிஸ்ட்டு வந்து 3 காப்பி இருக்கும். அந்த காப்பி ஒன்று வந்து இந்த 3 போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மெம்பர்ஸுடைய 3 பேருடைய ரூமில் தான் இருக்கணும். ஓகே, ரூம் விட்டு வெளியில் போய் அது லீக் ஆச்சுன்னா சி வில் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். அப்படி இருக்கிற பொழுது மீதி 2 பேர்த்து ரூம்லேயும் அது இருக்குது. ஓகே, கல்பனா நாயக் ரூம் எரிஞ்சு போச்சு, அதோட அவர் வைத்திருந்த லிஸ்ட்டும் எரிஞ்சு போச்சு. ஓகே, எரிஞ்சு போச்சா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதா? பாக்கி 2 காப்பி இருக்கும். பாக்கி 2 காப்பியும் வந்து கல்பனா நாயக்கு சொல்லாமல் அந்த காப்பி ரிலீஸ் பண்ணப்படுது. ஓ, அவங்க அனுமதி கொடுக்கல, ஒப்புதல் கொடுக்கல. கல்பனா நாயக்குடைய ஒப்புதல் இல்லாமையே வந்து இது எரிந்த ஓரிரு நாட்கள்லேயே வந்து அந்த லிஸ்ட் வந்து என்னுடைய நாலேஜ் இல்லாமையே வந்து அது வெளியிடப்பட்டு விட்டது. ஓகே, அப்படிங்கிறது தான் வந்து கல்பனா நாயக்குடைய குற்றச்சாட்டு. ஓகே, குற்றச்சாட்டு. அப்போ ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட், இப்போ தமிழக முதல்வர் இருக்கிறாரு, அவருடைய நாலேஜுக்கே பல பேர் பல விஷயங்களை சொல்லாமல் இந்த இன்டெலிஜென்ஸ்லாம் ஏமாத்துறாங்க. அவர் வந்து ரெவ்யூ உண்மையாலுமே இன்டெலிஜென்ஸ் ஏமாத்துறாங்களா? ஆமாம், இன்டெலிஜென்ஸ் போய் சொல்கிறாங்களா சொல்லலையா, இல்லை ஏன் வந்து தமிழக முதல்வர் பேசுகிறதுலாம் வந்து தம்பி குடிக்காதீங்க மனம் வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தம்பி போய் ரெவ்யூ பண்ணுறாரு, சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுங்கிறாரு. திரு அருண் அவர்கள் சொல்கிறாரு, சாதி சமயம் இன அரசியல் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் நீதி பரிபாலனை பண்ணுங்கன்னு தான் முதலமைச்சர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு வந்து அருண் அவர்கள் சொல்கிறாரு. அப்படின்னா இங்கே சாதி சமய வேறுபாடுகளை வந்து உள்ள புகுத்துனது யார்? உங்கள் ஆட்சியில் உங்களுக்கு தெரியாமல் சாதி சமய ஏற்ற தாழ்வுகளை உள்ள புகுத்தி லிஸ்ட்டை போட்டது யார் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தாமரை தான். இதை போலீஸ் அஃபிஷியல் பண்ணியிருக்காங்களா? குற்றச்சாட்டு யாருமே உள்ள போக முடியாது மிஸ்டர். இந்த குற்றச்சாட்டை ஏமாத்திருப்பாதீங்க. இந்த 41 பேரை அவங்களுக்கு என்ன தகுதியுமே கிடையாது, அந்த லிஸ்ட்ல அவங்க பேர் வந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல அவங்க பேர் வந்ததுக்கு யார் காரணம்? போலீஸ் அபிஷியல்ஸ் காரணமா, இல்ல அரசு அதிகாரிகளா, இல்ல அரசியல்வாதிகளா? எப்படி இந்த 41 பேர் தகுதியே இல்லாத நபர்கள் அந்த லிஸ்டுக்குள்ளார வந்தாங்க? இதுக்கு தற்போதைய அரசு அதுக்கு சரியான பதிலை ஒரு காலத்தில் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்லைங்க, இப்போ இந்த நேர்காணலே வந்து இதை வந்து யாரையுமே வந்து நம்ம குற்றம் சாட்டுவதற்காக இல்லை. இப்படியான நிகழ்வுகள் இங்கே நடந்திருக்கிறது. யார் பொறுப்பேற்பது? போலீஸ்க்கு அசிங்கம் தானே. போலீஸ்க்கு அசிங்கம்னு நீங்க சொல்றீங்க. நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்டை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே சார். இல்ல சார், ரிட்டையர் ஆகி வந்துட்டீங்க, இருந்தாலும் உங்க டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பெரிய ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. சமூக நீதியின்பால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த இடத்துல ஒரு சமூக நீதி சூறையாடப்பட்டிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்குல்ல. இல்லை, அவங்க சொல்கிற சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் நான் வந்து எல்லா கேட்டகரிக்கும் ஃபில் பண்ணி நான் போட்டேன். அது அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய குற்றச்சாட்டு. ஓகே. அப்போ ஒரு சேர்மனுக்கு தெரியாமல், முதலமைச்சருக்கு தெரியாமல் எப்படி கீழே நிறைய பேர் வந்து ஆக்ட் பண்ணுறாங்களோ. தீ விபத்து நடந்துருச்சு சார். தீ விபத்தா இல்லை ஆக்சிடெண்ட்டா இல்லை இது திட்டமிடப்பட்ட செயலாது? இல்லை, இது சம்மந்தமான புகாருக்கு வந்து டைரக்டர் ஜெனரல் போலீஸ் திரு சங்கர் ஜிவால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது சம்மந்தமான வழக்கு முதல்ல வந்து ட்ரிப்ளிகன் டெப்யூட்டி கமிஷனர்கிட்ட கொடுத்து அதுக்கு வந்து இந்த ப்ளூ ஸ்டார் நிறுவனம் போன்ற இந்த எலக்ட்ரிக்கல் டீமு இவங்க எல்லாத்தையும் அனுப்பி விசாரணை பண்ணணும். அதன் பிறகு அதை வந்து சென்னை கமிஷனரேட்டில் இருக்கிற குற்றப்புலனாய்வு துறைக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருந்தோம். அவங்கெல்லாம் சேர்ந்து விசாரித்து இறுதியாக வந்து எக்ஸ்பர்ட்டு, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டு, எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பர்ட்ஸு எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்த்ததில் அங்கே ஒரு செம்பு கம்பியில் வந்து கரண்ட் வந்து தடம் புரண்டு விபத்தாகி போச்சு. ஷார்ட் சர்க்யூட் தான் சொல்கிறாங்க. ஷார்ட் சர்க்யூட் தான் ஆயிடுச்சு. ஷார்ட் சர்க்யூட் தடம் புரண்டதுன்றால் ஷார்ட் சர்க்யூட் தானே அது புதுசாக தமிழில் சொல்கிறதுக்காக ஷார்ட் சர்க்யூட் ஆகிவிட்டது. அதன் அடிப்படையில் தான் நடந்தது. வேறு ஒன்றும் வந்து இதுக்கு வந்து முன் பின் காரணங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை. ஓகே. அப்படிங்கிறது வந்து டைரக்டர் ஜெனரல் போலீஸுடைய பதிலாக இருக்குது. பதில் அவர் வந்து உடனடியாக கொடுத்துட்டாரு. ஆக ஊடகங்கள் வந்து இதை வந்து கேள்விகளாக எழுப்பி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஊடகங்கள் மட்டும் இல்லை சார். இல்லை, கல்பனா நாயக்கினுடைய
கருத்துமே வந்து என்ன கொல்ல முயற்சி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க. கல்பனா நாயக்கு டைரெக்டாக வந்து என்னை நான் மட்டும் வந்து அந்த அறைக்குள் முன்னாடியே போயிருந்தா நான் என் குழந்தைங்க கூட என்னை பார்த்துருக்க மாட்டாங்க, நான் வந்து அதுக்குள்ளே கருகி செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கருகி இறந்து போயிருப்பேன் என்று கல்பனா நாயக் ஐபிஎஸ் வந்து டேரிங்காக சொல்கிறாங்க. ஓகே. இன்றைக்கி வந்து அவங்க சிலை தடுப்பு பிரிவில் வந்து ஏடிஜிபியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் இப்போ 51 வயது தான் ஆகுது. அவங்களுக்கு வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக இன்னும் வந்து 9 வருடங்கள் அவங்க இருக்க முடியும். ஓகே. இன்னும் 9 வருஷம் அவங்களுக்கு சர்வீஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பெண் உயர் அதிகாரி இவ்வளவு பரிதாபமாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அதுக்கு நீதி வேண்டும் என்று தமிழக அரசை வந்து கேட்டுக்கொள்வது, தமிழக அரசு சரியான பதிலை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. இல்ல அரசாங்கத்துக்கு தான் இந்த கட்டாயம் இருக்கா, இல்ல போலீஸ்க்கும் இந்த கட்டாயம் இருக்குதானே? இந்த கேள்விக்கு டைரக்டர் ஜெனரல் போலீஸும் அதற்கு இப்போ இந்த காவல்துறையினுடைய மந்திரி அப்படின்னு சொல்லப்போனால் உள்துறை அமைச்சகத்தினுடைய அமைச்சர் சிஎம் தான், வேற யாரும் இல்லை, தமிழக முதல்வர் அவர்கள் தான் வந்து இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஓகே. அதுக்கு சரியான பதிலை வந்து இப்போ இவங்களுடைய கிளைம் இப்படி இருக்கிற பொழுது என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க, எனக்கு உயிருக்கு ஆபத்து இருந்தது, வந்து சமூக நீதியின் அடிப்படையில் நான் பண்ணும்போது என்னை மீறி வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க. சாதாரண விஷயம் இல்லை, சமூக நீதியை நீங்கள் கடைபிடிக்கவே இல்லை அப்படிங்கிறத நேரடியாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சின்னு சிஎம் சொல்றாரு. இது வந்து அந்த ஆட்சியினுடைய கொள்கை கோட்பாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கடப்பாறை வந்து எரியப்பட்டிருக்கிறது, ஒரு ஈட்டி எரியப்பட்டிருக்கிறது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். உங்கள் கோட்பாடுகளே வந்து துண்டு துண்டாய் வந்து உடைக்கிற அளவுக்கு சமூக நீதி வந்து ஒழுங்காய் கடைப்பிடிக்கப்படவில்லை, அதை நான் கடைப்பிடிக்க முயற்சி பண்ணும்போது என்னுடைய நாலேஜ் இல்லாமல் ஒரு லிஸ்ட்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 41 பேருங்கிறது வந்து எப்போ ஹைகோர்ட்டு டைரக்ஷன் கொடுக்கும்போது 621, அதுலேயே 41, ஆனால் ரிலீஸ் பண்ணும்போது 750. அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 620லேருந்து 750, கிட்டத்தட்ட 129 இடங்கள் வந்து ஃபில்லப் பண்ணப்பட்டிருக்குது. அதில் சமூக நீதி கடைப்பிடிக்கப்பட்டதா 2023 பேட்ச் சப் இன்ஸ்பெக்டரில் கிட்டத்தட்ட 180 பதவிகள் வந்து நியாயமாக போடப்படவில்லையா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கிளாரிஃபை பண்ணி பதிலை சமர்ப்பிக்க ஒருபோதும் நீங்கள் முன்வர போகிறதில்லை. முன்முடிவு கொண்டீங்களே. ஆமாம், யாரும் வந்து ஆமாம் சமூக நீதிப்படி தான் நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா லிஸ்ட் எடுத்து பப்ளிசிட்டி வெள்ளை அறிக்கை கொடுத்தாகணும். யாராவது கொடுக்கறதுக்கு முன் வருவாங்களா? வெள்ளை அறிக்கை வந்தால் அது சரிதான், வெள்ளை அறிக்கை வரவில்லை என்றால் அவ்வாறு குளறுபடி நடந்தது உண்மைதான் அப்படின்னு ஆயிடும். கோர்ட் என்ன முடிவு பண்ண? கோர்ட் கிட்ட தான் அந்த பால் கோர்ட் என்ன பண்ண போகிறாங்க? நீதிமன்றத்தில் வந்து இப்படி ஒரு லிஸ்ட்டு இப்போ கல்பனா நாயக் என்ன செய்கிறாங்க, ஏற்கனவே 621 பேர் இருக்கிற பொழுது போடப்பட்ட லிஸ்ட்டில் 41 பேர் சமூக நீதி அடிப்படையில் விடுபட்டு போனது உண்மைதானா? ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து திருத்தப்பட்ட பட்டியலில் வந்து 750 பேருக்கு ஃபில் பண்ணுறது வந்து இந்த அம்மா யார் கல்பனா நாயக் ஐபிஎஸோடைய நாலேஜ் இல்லாமல் அது வெளியில் போயிடுச்சு. ஓகே. அப்போ இது வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து தானாக முன் வந்தோ அல்லது உயர்நீதிமன்றத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வந்து வழக்கு தொடுப்பார்களானால் இதற்கான முறையான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய கடப்பாடு யாருக்கிட்ட இருக்கு? அரசாங்கத்திட்டையும் உள்துறை அமைச்சரும் டைரக்டர் ஜெனரல் போலீஸு தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபர் சைடு என்ன அப்படின்னா அவங்க வந்து சீஃப் செக்ரட்டரி அனுப்பி பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். இந்த நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆன பிறகும் சமூக நீதி காவல்துறையில் இருக்கிறவர்கள் வந்து காவல்துறை பணியில் சேர்கிறவர்கள் வந்து சாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டு நான்லாம் வந்து காவல்துறையில் பணியாற்றுகிற பொழுது நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் நான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். நீங்கள் என்ன மதம் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் என்றே நான் சொல்லியிருக்கிறேன். வாட்டர் தேவாரம் வந்து யூனிஃபார்ம் போடும்போது யாருமே வந்து நெற்றியில் திருநீர் அணியக்கூடாது, கம்பீரமாக மீசை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார். அப்புறம் கடமை தவறாத காவலர்களாக இருக்க வேண்டும். நீ எப்போதும் மிடுக்காக இருக்கிற இவ்வளவு மட்டும் தான் நாங்கள்லாம் படிச்சுக்கிட்டோம். எப்போவுமே வந்து நமக்கு முன்னாடி வர்றவங்க எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கார்கள், அவருக்கு எப்படி நீதி தேட வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் வாழ்வியலில் குறிக்கோளாக வைத்து காலம் நடத்தினோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டில் தப்பாக போட்ட ஆட்கள்லாம் சேலத்துலேயும் கோயம்புத்தூர்லேயும் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டு அவன் 40 ஏக்கர் வாங்கி 60 ஏக்கர் வாங்கி செட்டில் ஆகுது. வர்றவங்ககிட்டலாம் வந்து 40,000 50,000 அப்படின்னு வந்து அவங்க வந்து ஏமாற்றி பிடுங்கி பணம் சேர்ப்பதற்காக சில பேர் காவல்துறையில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்போது நிறுத்தப் போகிறீர்கள்?
காவல்துறையில் வந்து நேர்மையான ஆட்களை வந்து தேர்வு செய்து எதிர்கால தமிழ்நாட்டில் வந்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நீதி பரிமாணம் செய்யக்கூடிய உதவி ஆய்வாளர்களை தேர்ந்தெடுத்து சமர்ப்பிக்க வேண்டியது கடமை. இது போன்ற தேவையற்ற அல்லது மனதை நெருடலாக்குகின்ற நிகழ்வுகள் இதுவே தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதற்காக எதிர்கால அரசியல்வாதிகள் நேர்மையாக நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த எஸ்ஐ ரெக்யூர்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடந்திருக்கு. சமூக நீதியை இங்கே சூறையாடப்பட்டிருக்கு. அதை ஒத்துக்கொண்ட கல்பனா நாயக்கு ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. அதை பற்றி டிஜிபியும் முதல்வர் தான் விரிவாக பேசணும்னு சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராஜேந்திர ராஜா சார்.